ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், ஸோ இது வாங்குறதுக்காக நான் எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நான் எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப்லேருந்து யூடியூப் இன்கம் கிடச்சிருந்து. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8000 ருபீஸ் எனக்கு கிடச்சிருந்து. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் அமௌண்ட் நான் கையிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15,000 என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மொத்தமாக இவ்வளோ அமௌண்ட் வச்சு தான் நான் ரிங் வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே துணி ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அந்த அமௌண்ட்லாமே நான் சேவ் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த எல்லா சேவிங்ஸும் சேர்த்து தான் அந்த ரிங் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு ஃபேன்சி மாடலில் உள்ள ரிங்கு. என்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச ரிங் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதனால தான் நான் இந்த ரிங் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 லேயர்ஸில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி சிங்கிள் லேயர்லேயும் நமக்கு ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்ச மாதிரியான பேட்டர்ன்ஸும் அங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதனால் இது வாங்கினேன். இந்த பார்ட்டி வேர்க்கு அந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக எப்போவுமே நார்மலாக இருக்கிற ரிங் வேர் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ரிங்ஸ்லாம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்து நான் வாங்கினேன். ஸோ இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 3 கிராமும் 730 மில்லியும் இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஸ்டோனோட வெயிட் கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 3 கிராமும் 604 மில்லியும் தான் கோல்டோட வெயிட் அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு பில்லுமே லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஸோ 16% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அதே போல் ஸ்டோனுக்கு தனியாக ஒரு 600 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஷைனிங்கான ஸ்டோன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ நம்ம ஸ்டோனுக்கு அதாவது கோல்டுக்கு தனி ப்ரைஸும் ஸ்டோனுக்கு தனியாட்டும் நமக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்கிற ரிங் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜும் அதிகம். ஸோ அதே போல் இந்த ரிங் அந்த ஸ்டோன்ஸ்க்கும் அமௌண்ட் அதிகமாக தான் வாங்குகிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஸ்டோன் நல்ல கிளிட்டராக இருந்துச்சு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பெண்டன்ட் செட் பார்த்துருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 18% போட்டிருந்தாங்க. ஸோ அதாவது ஒரு சின்ன பெண்டன்ட் தான், ஆனால் பட் நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு 18% போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு 18% அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். இதுக்குமே பார்த்திங்கன்னா 16% கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது போல் எனக்கு இருந்துச்சு. பட் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படிங்கிறதுனால வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் புதுசாக சரவணா ஸ்டோர் எலைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நான் இது வாங்கினேன். ஸோ இப்போ இதோட பில் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ நான் இது என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 14 அன்றைக்கி தான் நான் போய் இது வாங்கியிருந்தேன். இதோட அப்ராக்சிமேட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிராமும் 730 மில்லியும் இருக்குது. ஸோ இதில் அந்த ஸ்டோனுக்கு லெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 கிராமும் 604 மில்லியும் இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு அந்த ஸ்டோனுக்கு செப்பரேட் அமௌண்ட் தான். ஸோ அதை நமக்கு அந்த கோல்டோட ரேட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு அந்த ஸ்டோனுக்கு தனியாக அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ அதே போல் நமக்கு அந்த ஸ்டோனை லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு கோல்டு ப்ரைஸ் போடுவாங்க. ஸோ நான் வாங்கின அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட் 6575 ரூபா. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனோட ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ 600 நமக்கு அந்த ஸ்டோனுக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 27,865 ரூபா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 28,701 ரூபா எனக்கு வந்துச்சு. ஸோ நான் யூபிஐயில் ட்ரான்சாக்ஷன் பண்ணனால எனக்கு அந்த இதை டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஒரு 20,000. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அது 2 டைப்ஸாக போட்டிருக்காங்க.
ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 24,000 சம்திங் அது வந்து கோல்டோட ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16% வந்து நமக்கு வேஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து 28,000 சம்திங் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய கோல்டு பர்ச்சேஸ் வீடியோ. ஸோ அந்த கோல்டு ரிங் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.